ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மூன்றாவது டெஸ்ட் போட்டி காபால இன்னைக்கு தொடங்கியிருக்கு. 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆன இந்த போட்டி இப்போ வேற லெவல்ல போயிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா மழை வந்துடுச்சு. என்னடா இது நல்லா போயிட்டு இருக்கே, என்னடா இது திடீர்னு மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு. ஏன்னா இந்த கிரவுண்ட்ல தான் இந்திய அணி 2020 வேற லெவல்ல ஜெயிச்சாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா டாஸை வின் பண்ணதுலே தெரிஞ்சு போச்சு இந்திய அணிக்கு வெற்றி உறுதி ஆகிவிட்டது அப்படின்னு. ஸோ ஏன் இப்படி ஒரு டிசிஷனை ரோஹித் சர்மா எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 நாளுமே கண்டினியூஸாக விட்டு மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஈரப்பதத்தினால பவுலர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுனால ஸோ ரோஹித் சர்மா டாஸை வின் பண்ணி எதையுமே யோசிக்காம டைரக்டாக பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாரு. ஸோ இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ரோஹித் சர்மா சூஸ் பண்ணது சரியா இல்லையா அப்படின்றது போக போக தான் தெரியும். ஸோ ஆஸ்திரேலியா பேட்டர்ஸும் ஓப்பனிங் இறங்கிட்டாங்க. இந்திய பவுலர்ஸும் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 ஓவர் பக்கம் போட்டிருந்தாங்க. ஒரு 19 ரன் என்னமோ அடிச்சிருந்தாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா மழைத்தூரல் வந்ததுனால போட்டி இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதனால தான் ரோஹித் சர்மா நான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்காம பவுலிங் போடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கு. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க. ஸோ மேபி ஆஸ்திரேலியாவும் டாஸ் வின் பண்ணியிருந்தா பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 2வது டெஸ்ட் போட்டியில் வின் பண்ணல, இம்மாலய வெற்றி பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்திய அணியை எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டிட்டு நாம அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்டத்தை ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவும் பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சு அவங்களுடைய பிளானில் மண்ணள்ளி போட்டிருக்காரு நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா. ஸோ டாஸை வின் பண்ணது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக ஆஸ்திரேலியாவை தட்டிடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சாதகமாக இருக்க போகுது. ஸோ இந்த காபால பொறுத்த வரைக்கும் இந்திய அணியின் ரெக்கார்டு வேற லெவலில் இருந்திருக்கு. ஸோ இந்த கிரவுண்டும் இந்திய பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு, பேட்ஸ்மேனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்திய அணி எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இந்த மேட்சை முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்களோ அவ்வளோக்கு முடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆஸ்திரேலியா ஓப்பனர்ஸை செட்டில் ஆகாமல் விக்கெட் எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்திய அணி பக்கம் போட்டி வருவதற்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மழை இல்லை, சீக்கிரமாக போட்டி ஆரம்பிச்சிருவாங்க. தூரல் தான் போட்டுட்ருக்கு. சீக்கிரமாக இந்திய அணி கம்பேக் பண்ணி பவுலர்ஸ்க்கு இது ஒரு சாதகமான விஷயம். சடனாக மழை வந்திருக்கு. ஸோ பிச்சுடைய கண்டிஷன் டோட்டலி மாறி இருக்கும். ஸோ இந்த மாற்றத்தை வச்சுட்டு அவங்கள ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு பும்ரா தயாராக இருக்காரு. ஸோ இந்த கிளைமேட்டு நமக்கு சாதகமாக இருக்குது, மழையும் நமக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்தியா ஆஸ்திரேலியாவை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் தான். ஸோ இந்த டெஸ்ட் வின் பண்ணாவே போதும், நமக்கு வெற்றி கிட்டத்தட்ட பக்கத்தில் நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே மக்களே, இந்திய அணியின் டாஸ் ரோஹித் சர்மா வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் சூஸ் பண்ணதில் எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்திய அணியின் வெற்றி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.